தமிழ்நாட்டு கம்யூனிஸ்டுகளின் பிதாமகன் தோழர் ஜீவானந்தம். தோழர் ஜீவானந்தத்துக்கும் நம்ம சீமானந்தனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. தோழர் ஜீவா அவர்கள் மகாத்மா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன பண்ணாலும் பிராமணவா தான், என்ன பண்ணாலும் சூத்திரவா தான் அப்படின்னு கடிதம் மூலமா பதில் கொடுக்கிறாரு மகாத்மா காந்திஜி. காந்திய வழியிலிருந்து, காந்திய பாதையிலிருந்து தூக்கி போட்டு வெளியே வராரு தோழர் ஜீவானந்தம். கடவுளை நம்புறவன் மதத்தை பின்பற்றுறான், ஆனா மதம் என்ன பண்ணுது, மனு தர்மத்தை பின்பற்றுது. பிறப்பினால் உயர்வு தாழ்வை மறுத்தவர் தோழர் ஜீவா. ராஜாஜிகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க தமிழர்களை வீழ்த்துறதுக்காக. நாம பல பெரியார்களையும் பல தோழர் ஜீவாக்களையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் இவங்களை எதிர்க்க. காமராசரை பாத்தியா, கக்கனை பாத்தியா, ஜீவாவை பாத்தியாங்கிறாரு. நீ முதல்ல பாத்தியாயா வெண்ண? ஜனவரி 18, 1963 தோழர் ஜீவானந்தம் அவர்களோட நினைவு நாள். அவரோட நினைவை ஒரு சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்குவோம் இந்த வீடியோவில். தமிழ்நாட்டு கம்யூனிஸ்டுகளின் பிதாமகன் தோழர் ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கொள்கையில் உறுதியாக இருந்தவர் தான் தோழர் ஜீவானந்தம். பாரதியும் தோழர் ஜீவாவும் ஒரே கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டு பேரோட பாதையும் வெவ்வேறாக இருக்கும். மக்களோட சமத்துவம் தான், ஜாதிய ஒழிப்பு தான், ஜாதிய விடுதலை தான் தன்னோட இலக்காவும் கொள்கையாகவும் வச்சு வாழ்ந்தவர் தான் தோழர் ஜீவானந்தம். இந்த பக்கம் பாரதியை பார்த்தீங்கன்னா, பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லுவாரு. சமஸ்கிருதத்தை விட அப்போ தமிழ் பெஸ்ட் தானே அப்படின்னா, இருந்தாலும் சமஸ்கிருதம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நூல் பாசத்தை சமஸ்கிருதத்தில் காமிச்சிருவார். இப்போ எப்படி மோடி தமிழ் பேசினாலும் சமஸ்கிருதத்துக்கு கோடியா நிதி ஒதுக்கிட்டு அள்ளி கொடுத்துட்டு தமிழுக்கு கிள்ளி கொடுக்குறாங்க. அந்த வேலையை அப்போவே பாரதி பார்த்தவர். அதனால தான் மோடி இன்னி வரைக்கும் பாரதி ஹே, பாரதியார் ஹே அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. 1000 உண்டிங்கு ஜாதி இருப்பினும் அந்நியர் வந்திங்கு புகழ்வதென்ன நீதி அப்படின்னு பேசினவர் தான் பாரதியாரு. 1008 ஜாதி எங்க வச்சுக்கிட்டு, ஜாதியை ஏத்துக்கிட்டு, ஜாதி இருந்தாலும் வெள்ளைக்காரன் எங்களை ஆளக்கூடாது அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம பாரதி. தோழர் ஜீவானந்தத்துக்கும் நம்ம சீமானந்தனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதை நான் இந்த வீடியோவோட இறுதியில சொல்றேன். கோயிலையும் மனுஷன்தான் கட்டினான், கடவுளையும் மனுஷன்தான் உருவாக்கினான். ஒருவேளை கடவுள் இருக்கிறது உண்மைன்னா இங்க ஏன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற கோட்பாடு இருக்கு, அது அந்த வித்தியாசம் ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டவர் தான் தோழர் ஜீவா. தோழர் ஜீவானந்தம் தன்னோட ஆரம்ப காலகட்டத்தில் தீவிரமான காந்தியவாதியா இருந்தாரு. தீவிரமான காந்தியவாதியா அவர் இருந்ததுனால ஊவே சாமிநாத ஐயர் அவர் நடத்தின பரத்வாஜ குருகுலத்துல அவங்க மாணவர்களுக்கு காந்தியத்தை பயிற்றுவிக்கிற ஆசிரியரா அவரை நியமனம் பண்றாங்க. ஆசிரியரா அந்த குருகுலத்துக்கு போறாரு தோழர் ஜீவா. ஆனா அங்க என்ன பண்றாங்கன்னா, பார்ப்பன மாணவர்களுக்கு ஒரு மாதிரியான உணவும் பரிமாறலும் நடக்குது ஒரு இடத்துல, பார்ப்பனர் அல்லாத வேறு ஜாதிக்கு ஒரு மாதிரியான உணவும் பரிமாறலும் நடக்குது. ஏற்றத்தாழ்வு இருக்கு, தனித்தனி இடங்கள்ல தனித்தனி சாப்பாடு பரிமாற முறை இருக்கு. அப்படிங்கிறத அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வை பார்த்துட்டு அந்த குருகுலத்துல நான் இனிமே ஆசிரியரா பணியாற்ற மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குருகுலத்தை விட்டு வெளியே தானே சுயமா சொந்தமா ஒரு குருகுலத்தை ஆரம்பிச்சு காந்தியவாதத்தை பயிற்றுவிச்சாரு தோழர் ஜீவானந்தம் அவர்கள். இந்த குருகுலத்தை விஷயம் சொன்னோடனே ஞாபகம் வருது, பெரியாருக்கும் இந்த மாதிரி ஒரு குருகுலம் தான் மிகப்பெரிய தாக்கத்தை அவரை இந்த பெரிய பகுத்தறிவு பாதையில அழைச்சிட்டு போனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்தது. சேரன் மாதேவி குருகுலம். அங்கே அதே போல தான் பார்ப்பன மாணவர்களுக்கு தனி அறையில் டேபிள் மேலே சாப்பாடு போட்டு பரிமாறுறாங்க. பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு வெளியில் தரையில் பழைய சோறு போடுறாங்க பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு. அந்த விஷயத்துல இருந்து தான் பெரியாரோட பாதை பெருமளவில் திசை மாறுது, பெரும் புரட்சி அவருக்குள்ளே ஏற்படுது. அதே போல் தோழர் ஜீவானந்தத்துக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் தோழர் ஜீவா அவர்கள் மகாத்மா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்றாருன்னா, கீதையில் அவங்களோட குணாம்சத்தை பொறுத்து 4 வர்ணங்களா பிரிக்கப்பட்டிருக்கு, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 4 வர்ணங்களா பிரிக்கப்பட்டிருக்கிறது அவங்களோட குணாதிசயங்களை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பிராமணனா இருக்கிற ஒருத்தன் தப்பு பண்ணா, கெட்ட விஷயங்கள் பண்ணா, நற்செயல்களுக்கு புறம்பா நடந்துகிட்டா அவன் சத்திரியனாவோ வைசியனாவோ சூத்திரனாவோ மாறிடுறான் இல்லையா? அதே போல சூத்திரனாவோ வைசியனாவோ இருக்கிற ஒருத்தன் நல்ல காரியங்களை, தர்ம காரியங்களை, அறச்செயல்களில் நன்னெறிகளில் ஈடுபட்டு வரான் அப்படின்னா அவன் பிராமணன் அளவுக்கு பிராமணனா உயர்ந்துட்டுறான்ல அப்படின்னு கேள்வி கேட்டு ஒரு கடிதத்தை மகாத்மா காந்திக்கு தோழர் ஜீவா எழுதுறாரு. அதுக்கு மகாத்மா காந்திஜி கொடுத்த பதிலை நீங்க கவனிக்கணும். என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னா, செல்லாது அப்படியெல்லாம் மாத்திக்க முடியாது, என்னதான் பார்ப்பான் பிராமண
கெட்டதே பண்ணாலும், அநியாயம் பண்ணாலும், கொலை பண்ணாலும், கொள்ளையடிச்சாலும் அவன் பிராமணன் தான். இவன்னா கெட்ட பிராமணன் சொல்லிக்கலாம். அதே போல ஒரு வைசியனோ சத்திரியனோ சூத்திரனோ நல்ல காரியங்கள் பண்றான், நன்னெறியில் ஈடுபடுறான்னா அவன் நல்ல வைசியன், அவன் நல்ல சூத்திரன், அவன் நல்ல சத்திரியன். அவ்வளவுதான். என்ன பண்ணாலும் பிராமணவா தான், என்ன பண்ணாலும் சூத்திரவா தான் அப்படின்னு கடிதம் மூலமா பதில் கொடுக்கிறாரு மகாத்மா காந்திஜி தோழர் ஜீவானந்தத்துக்கு. அந்த கடிதம் மூலமா கிடைத்த பதிலை பார்த்த உடனே தன்னோட காந்திய வழியிலிருந்து, காந்திய பாதையிலிருந்து தூக்கி போட்டு வெளியே வராரு தோழர் ஜீவானந்தம். இப்படி காந்தி வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிக்கிறாருங்கிறதுக்காக காந்தியத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர் தான் தோழர் ஜீவானந்தம். பொதுவாக தோழர் என்ன சொல்வார் அப்படின்னா, கடவுளை நம்புறவன் மதத்தை பின்பற்றுறான், ஆனால் மதம் என்ன பண்ணுது, மனு தர்மத்தை பின்பற்றுது அப்படின்னு சொல்லி அப்போவே மனு தர்மத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணவர் தோழர் ஜீவானந்தம். மனு தர்மம் தான் ஆட்சியாக இருக்குது, மனு தர்மம் தான் மக்களை ஒடுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார் தோழர் ஜீவா. ஒரு தனி மனிதன் தன்னோட சுய ஒழுக்கத்தாலையும் நன்னடத்தினாலையும் மட்டும்தான் அவன் உயர்வானவனா தாழ்வானவனா அப்படின்னு நம்ம கருத முடியுமே தவிர, அவன் ஒருத்தன் பிறப்புனாலேயே உயர்ந்தவன், பிறப்பினாலேயே இவன் தாழ்ந்தவன், அப்படி பிறப்பினால் உயர்வு தாழ்வை மறுத்தவர் தோழர் ஜீவா. அதே போல கேரள மாநிலம் வைக்கத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை கோயில் தெருக்களில் நடமாடக்கூடாது அப்படிங்கிற எழுந்த பிரச்சனையில் தந்தை பெரியார் அங்கே வீரியமான போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அந்த வைக்கம் போராட்டத்தில் மாணவராக தோழர் ஜீவா அதில் பங்கெடுக்கிறாரு. அங்கே பங்கெடுத்துக்கிட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா கடவுள் வெளியேறட்டும் அப்படிங்கிறார். இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏன் கற்பித்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே இருக்கிற கடவுளை வெளியேற்றி நம்ம கேட்போம் அப்படின்னு முழங்கினவர் தான் தோழர் ஜீவானந்தம். பகத்சிங் தன்னோட தோழனுக்கு எழுதின நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிற அந்த கடிதத்தை தமிழில் மொழிபெயர்க்கிற வேலையை தோழர் ஜீவாவுக்கு கொடுத்தார் தந்தை பெரியார் அவர்கள். அதை தமிழில் மொழிபெயர்த்தார் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட காவல்துறை தோழர் ஜீவாவோட கைகளில் விலங்கிட்டு தெருமுழுக்க அடிச்சே இழுத்துட்டு சிறையில் அடைச்சாங்க. இப்படி தன்னோட வாழ்க்கை முழுக்க மக்களுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக ஜாதி வர்க்க பேதத்தை எதிர்த்து தொடர்ந்து களமாடினவர். அதனால தன் வாழ்க்கை முழுக்க பல இன்னல்களை சந்திச்சவர் தான் தோழர் ஜீவானந்தம். தேர்தலை சந்திச்சு சட்டமன்றத்துக்கும் தேர்வானார் தோழர் ஜீவா. அப்படி சட்டமன்றத்தில் தேர்வானப்ப ராஜாஜி, அப்போ முதலமைச்சராக இருந்த ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து கடுமையான களமாண்டவர் தோழர் ஜீவானந்தம். சட்டமன்றத்திலேயே எதிர்த்து குரல் கொடுத்தவர் தோழர் ஜீவானந்தம். குலக்கல்வி அப்படின்னா அப்ப செருப்பு தைச்சா பிள்ளையும் செருப்பு தைக்கணும், அப்ப இரும்படிச்சா பிள்ளையும் இரும்படிக்கணும் அப்படிங்கிறத குலக்கல்வி அப்படிங்கிற பேர்ல ஒரு திட்டமாவே கொண்டு வந்துச்சு ராஜாஜி தலைமையிலான அன்றைய அரசு. இதையத்தான் இப்போவும் மோடி தலைமையிலான இந்துத்துவ கும்பல் ஊக்குவிச்சிட்டு இருக்கு. குலத்தொழிலுக்கு கடன் தரேன், நிதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் ராஜாஜிகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க தமிழர்களை வீழ்த்துறதுக்காக, எப்போவுமே நம்மளை படிக்க விடாமல் பண்ணுறதுக்காக. நீட்டு கொண்டு வருவாங்க, குலக்கல்வியை ஆதரிப்பாங்க, குலத்தொழிலுக்கு கடன் உதவி பண்ணுவாங்க. நம்ம படிக்காமல் இருக்க, முட்டாளாக இருக்க, தோளில் இருக்கிற துண்டை மறுபடியும் இடுப்பில் எடுத்து கட்ட இந்துத்துவ கும்பல் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பல ராஜாஜிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் பல பெரியார்களையும் பல தோழர் ஜீவாக்களையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் இவங்களை எதிர்க்க. இல்லைன்னா நம்ம வீழ்த்தப்பட்டுருவோம். நம்ம முதல்ல வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், தோழர் ஜீவாவுக்கும் சீமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தோழர் ஜீவாவுக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்த வீடியோவில் சொன்ன பல பேர்களுக்கும் சீமானுக்கும் தொடர்பு இருக்குது. காமராசரை பார்த்தியா எளிமையாக இருந்தார், தோழர் ஜீவாவை பார்த்தியா எளிமையா இருந்தார், அவரை விட நீங்கள் அரசியல்வாதிகளா அப்படின்னு பேசுறாரு சீமான் அவர்கள். நாம என்ன கேட்குறோம், ஆமா கடைசி வரைக்கும் குடிசை வீட்டிலேயே இருந்து செத்து போனாரு தோழர் ஜீவானந்தம். ரொம்ப மிக மிக எளிமையான மனிதரா, எளிமைக்கு உதாரணமாவே இருந்துட்டு மறைஞ்சாரு காமராசர் அவர்கள். சீமான் என்ன பண்றாரு இப்போ, சீமான் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், வர்ற இளைஞர்களுக்கு சொல்றார், காமராசரை பார்த்தியா, கக்கனை பார்த்தியா, ஜீவாவை பார்த்தியாங்கிறாரு. நீ முதல்ல பார்த்தியாயா வெண்ண, இவங்களெல்லாம் நீ முதல்ல பாரு. ராஜாஜியா பார்த்தியாங்கிற, பாரதிய பார்த்தியாங்கிற, பெரியாரை எதிர்த்து காட்டுற, 1000 உண்டிங்கு ஜாதி அப்படின்னு பாடினவர் பாரதியார். சமஸ்கிருதத்தை விட தமிழ் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொன்னவர் பாரதியார். ஆனா தமிழை தூக்கி கொண்டாடினவர் பெரியார். ஜாதி என்னடா வெங்காயம் மயிறு அப்படின்னு பேசினவர் பெரியார்.
ஜாதியை தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் ஜாதி ஒழிப்பையே இலக்காக கொண்டு செயல்பட்டவர் தோழர் ஜீவா. ராஜாஜிக்கு ஆட்சி காலத்துல 2000 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது, அதுக்கு பதிலா 7000 பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராசர். உனக்கு 60-70 லட்ச ரூபாயில கார் வேணும், மாசத்துக்கு 2.5 லட்ச ரூபாய்க்கு வாடகைக்கே வீடு வேணும், உனக்கு ஜிம்மோட ஏசி 5 ஸ்டார் ஹோட்டல் வேணும், உனக்கு ஃபாரின் சரக்கு வேணும், குடிச்சிட்டு மட்டையாயிட்டு உருண்டுட்டு கிடப்ப. ஆனா எங்க கிட்ட மட்டும் வந்து நீ தோழர் ஜீவாவை பாத்தியா, காமராசரை பாத்தியா, கக்கனை பாத்தியாம்ப, நாங்க படிக்க கூடாதுன்னு பள்ளிக்கூடத்தை மூணு ராஜாஜியை பாத்தியா அப்படின்னு எங்க கிட்ட கேப்ப. தமிழை விட சமஸ்கிருதம் உயர்ந்ததுன்னு பேசுன பாரதியை பாத்தியான்னு எங்க கிட்ட வந்து பேசுவேன். இவங்களெல்லாம் எங்க கிட்ட சொல்லிக்கிட்டே நீயும் ஜாதி பெருமை மயிறு பேசுவ. குடி தமிழனின் அடையாளம் குடி அப்படின்னு சொல்லுவ. குடிதான் தமிழனின் அடையாளம், குடியை வச்சுதான் தமிழன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு எங்க கிட்ட பேசுவ. இவன் நீ சொல்ற காமராசரோ ஜீவாவோ கக்கனோ யாருமே எங்க கிட்ட ஜாதி பாருன்னு சொல்லல, சமத்துவமா பாரு, அதுக்கு எதிராக கடவுள் இருந்தா அந்த கடவுளையே தூக்கி போட்டு மிதிந்தா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். முதல்ல வந்தவன் முதலியார் அப்படின்ற, 2வது வந்தவன் ரெட்டியாருங்கிற, இப்படி ஜாதி பெருமை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா? நீ எல்லாம் எங்களுக்கு காமராசரையும் கக்கனையும் சொல்லி கொடுக்குற யோகியதை இருக்கா அவனுக்கு? நாங்க இப்ப படிக்க ஆரம்பிச்சிட்டோம், வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம், வரலாறு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால நீ சாத்திக்கிட்டு கிளம்பு. பகுத்தறிவோடு சமத்துவத்திற்கான குரலை தொடர்ந்து எழுப்புவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.